டெல்லி கேபிட்டல்ஸ் கிரிக்கெட் அணி வீரரை பாலியல் வன்கொடுமை வழக்கில் உடனடியாக கைது செய்ய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோவை காட்டி மிரட்டுவதாக மருத்துவ மாணவி ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாணவியின் புகாரில் கூறியிருப்பது என்ன? பிரபலங்கள் மீது பெண்கள் அளிக்கும் பாலியல் புகார்கள் அடிக்கடி நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு வழக்கில்தான் IPL புகழ் அபிஷேக் புரைல் சிக்கியுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் கிரிக்கெட் வீரர் அபிஷேக் புரைல் மீது கொல்கத்தாவைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்துள்ளார். காதல் என்ற பெயரில் தன்னை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் இருவரும் தனியாக இருந்தபொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து தன்னை மிரட்டியதாகவும் தனது புகாரில் மாணவி தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் அபிஷேக் புரைல் மற்றும் மேலும் ஒருவர் மீது பல்வேறு பிரிவுகளில் மக்ரா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவி தரப்பு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர் மட்டுமல்லாமல் வேறு பல பெண்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி நெருங்கி அவர்களது அந்தரங்க புகைப்படங்களை வைத்து மிரட்டியதாக நீதிமன்றத்தில் வாதிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நீதிபதி சௌகதா பட்டாச்சாரியா தலைமையிலான அமர்வு அபிஷேக் புரைலை உடனடியாக கைது செய்யுமாறு ஹூக்ளி மாவட்டம் மக்ரா காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டது. அவரிடம் உள்ள செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கைது நடவடிக்கைக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் விசாரணை மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.